காவ்யா, காவ்யா, என்ன கண்டுக்காம போற? வேணாம், போயிடு, எங்க ஸ்கூல் பொண்ணு என வயது அதிகமான பவர் ஸ்டாரை பள்ளி மாணவர்கள் சுத்து போடுவதும், ஸ்கூலு, காலேஜ், ஐடி கம்பெனி எல்லா இடத்திலையும் இந்த பவர் கலாய்ப்பாண்டா என பைக்கை என்று பள்ளி மாணவியை பின்தொடர்ந்து அசிங்கப்படுவதும் என பவர் ஸ்டாரின் காமெடி காட்சியை போலவே 10ஆம் வகுப்பு மாணவியை பின்தொடர்ந்ததால் சிக்கி இருக்கிறார் சீரியஸ் பீஸான சென்னை மண்ணூர்பேட்டையை சேர்ந்த அந்த இளைஞர். அதன் பிறகு காவல்துறைக்கே பெரும் தலைவலியாக மாறிய புகார் பின்னணிதான் இது. சென்னை ஜே நகர் பகுதியை சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவி பள்ளிக்கு செல்லும் போது 30 வயது மதிக்கத்தக்க இளைஞர் பைக்கில் பின்தொடர்ந்துள்ளார். உன்னோட செல் நம்பரை கொடு, ஏன் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற, நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன் தெரியுமா என சீரியஸாகவே பின்தொடர்ந்து மாணவியை டார்ச்சர் செய்துள்ளார். இதனால் மிரண்டு போன 10ஆம் வகுப்பு மாணவி தனது தாயாரிடம் இது குறித்து தெரிவித்திருக்கிறார். அதிர்ச்சியான மாணவியின் தாய், உனக்கு என்ன வயசாவது, ஸ்கூல் படிக்கிற சின்ன குழந்தை கிட்ட எதுக்கு பிரச்சனை பண்ற என அந்த இளைஞரிடம் கோபமாக கேள்வி எழுப்பியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த இளைஞர் சிறுமியின் தாயாரிடமும் கையை பிடித்து இழுத்து சண்டை போட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பயந்து போன சிறுமியின் தாய் கத்தி கூச்சலிட அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து அந்த இளைஞரை பிடித்து தர்மடி கொடுத்து ஜே காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பின்பு சிறுமியின் தாயார் கொடுத்த புகாரின் பேரில் பெண்கள் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் அந்த இளைஞரை கைது செய்தது காவல்துறை. மேலும் போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த இளைஞர் அம்பத்தூர் மண்ணூர்பேட்டையை சேர்ந்த கால் டாக்ஸி ஓட்டுநரான 31 வயது பிரேம்நாத் என்பது தெரிய வந்தது. கைது செய்து இரவு 8 மணி அளவில் அம்பத்தூர் நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுத்த கொண்டு சென்ற போதுதான் போலீசுக்கு சோதனை மேல் சோதனை ஏற்பட்டது. நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுத்த போலீசின் வாகனத்தில் அழைத்து சென்ற போது உடல்நிலை சரியில்லாதது போல ஆக்டிங் கொடுத்த பிரேம்நாத் திடீரென கைவிலங்குடன் எஸ்கேப் ஆகிவிட்டார். இதனால் டென்ஷனின் உச்சிக்கே போன போலீஸ் ஓட்டம் பிடித்த பிரேம்நாத்தை பிடிக்க தனிப்படை அமைத்து தேடியது. சென்னை தண்டையார்பேட்டை ரயில் நிலையத்தில் பதுங்கியிருந்த பிரேம்நாத்தை மீண்டும் கைது செய்து நிம்மதி பெருமூச்சு விட்டிருக்கிறது காவல்துறை. 10ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவியை பின்தொடர்ந்து டார்ச்சர் செய்து போலீசில் சிக்கியதோடு கைதானதும் எஸ்கேப் ஆகி பிடிபட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.